ஹலோ கைஸ், ஐ எம் அருண். நமது உடம்புல இன்ஜுரி காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடம் வந்து சில நாட்களுக்கு அப்புறம் ஹீல் ஆகி ஸ்கேரா தழும்பா மாறிவிடும். சில கிரியேச்சருக்கு மட்டும், அதாவது பல்லி மற்றும் சாலமண்டர் போன்ற கிரியேச்சருக்கு மட்டும் அதோடைய கை, கால், வால் இதெல்லாம் வந்து டோட்டலா கட் ஆஃப், டோட்டலா துண்டிக்கப்பட்டாலும் மீண்டும் சில நாட்களுக்கு அப்புறம் அச்சு அசலா அதே மாதிரி மீண்டும் தானாகவே வளர்ந்து விடும். ஏன்னா இதெல்லாம் வந்து மேமில்ஸ். அப்ப நம்ம யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளும் மேமில்ஸ் தான். மேமில்ஸுகளின் உடலுக்கும் அதோட இழந்த பாகங்களை மீண்டும் உழைக்க வைக்க வளர செய்யக்கூடிய சீக்ரெட் வந்து தெரியும். இந்த சீக்ரெட்டை இப்ப ரீசெண்டா யூஎஸ்ல உள்ள சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இழந்த கை கால்களை மீண்டும் உழைக்க வச்சு இழந்த எலும்புகளை மீண்டும் வளர செய்து சாதனை படைத்திருக்காங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட். இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். மேமில்ஸுகளின் உடலுக்கும் இழந்த பாகங்களை வளர செய்யக்கூடிய சீக்ரெட் தெரியும். அதற்கான சீக்ரெட் வந்து மேமில்ஸுகளின் உடலுக்குள்ள தான் தூக்கி கொண்டு இருக்கு அப்படின்ட்டு அமெரிக்காவின் டெக்ஸஸ் A&M யூனிவர்சிட்டியில் உள்ள சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை மெடிக்கல் ஃபீல்டில் புதிய டிஷ்யூஸ், புதிய திசுக்களை உருவாக்க வெளியே இருந்து தான் ஸ்டெம் செல்ல பயன்படுத்த வேண்டியது இருந்துச்சு. அமெரிக்காவின் டெக்ஸஸ் A&M யூனிவர்சிட்டியில் உள்ள சயின்டிஸ்ட் புதிய ரிசர்ச் மற்றும் புதிய ட்ரீட்மெண்ட் மூலம் வெளியே இருந்து எந்த ஒரு ஸ்டெம் செல்லையும் பயன்படுத்தாம காயம்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய செல்களை நியூ போன்ஸ் மற்றும் டெண்டன்ஸ்களாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இதற்காக 2 growth புரோட்டீனை பயன்படுத்தி இருக்காங்க. அமெரிக்காவின் டெக்ஸஸ் A&M யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் நியூ ரிசர்ச் ஒரு நியூ ட்ரீட்மெண்ட் மூலம் எலி மற்றும் அதர் கிரியேச்சரை ஒரு லேபரட்டரியில பயன்படுத்தி அந்த எலி இல்லைன்னா அந்த கிரியேச்சருக்கு காயம் மாறினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல FGF2 எனும் புரோட்டீனை வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க, செலுத்துறாங்க. இது பிளாஸ்டிமா எனப்படும் செல் கிளஸ்டரா உருவாகுது. பிளாஸ்டிமானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்லி போன்ற கிரியேச்சருக்கு உறுப்புகள் முளைக்க வைக்கக்கூடிய ரா மெட்டீரியல் தான் இந்த பிளாஸ்டிமா செல் கிளஸ்டர். சில நாட்களுக்கு அப்புறம் PMP2 எனும் இன்னொரு புரோட்டீனை வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க, செலுத்துறாங்க. இந்த புரோட்டீன் வந்து அந்த பிளாஸ்டிமா செல்களுக்கு நியூ போனை பில்ட் பண்றதுக்கு சிக்னல் அனுப்புது. எண்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ல துண்டிக்கப்பட்ட அந்த இடத்துல 2 நியூ போன் மற்றும் ஒரு சைனோவியல் ஜாயிண்ட், டெண்டன் டிஷ்யூஸ் என ஒரு முழு விரலே வளர்ந்திருக்கு. இது ஃபியூச்சர் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு மேஜர் ரெவல்யூஷனை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு US சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. மேமில்ஸோட உடம்புல காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் செல்கள் வந்து 2 விதமா செயல்படும். ஒன்னு வந்து காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ப்ளீடிங்கை குறைக்கிறதுக்கு ஃபைப்ரோசிஸ் எனப்படும் ஸ்கேர் பாதையை வந்து சூஸ் பண்ணும். இன்னொரு பாதை வந்து நியூ ஆர்கானை வந்து முளைக்க செய்யும். இப்ப ரீசெண்டா யூஎஸ்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து காயம் ஏற்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய செல்களை ஸ்கேர் பாதைக்கு கொண்டு செல்லாமல் நியூ டிஷ்யூஸ் உருவாக்கும் பாதைக்கு திசை திருப்பி இருக்காங்க. இதன் மூலம் தான் இழந்த கை கால்கள் மற்றும் இழந்த எலும்புகளை மீண்டும் வளர செய்ய முடியும் அப்படின்னு யூஎஸ்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.